ஆத்ம வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். என் பேர் பிரபாகர். நான் ஐயா கிட்ட உபதேசம் வாங்கி ஒரு 3 வருஷமாக பாடம் பண்ணிட்டு வரேன். நான் சென்னையிலேருந்து வரேன். சில கேள்விகள் கேட்கலான்னு சொல்லிட்டு ஐயா வர வரைக்கும் உங்களுக்கும் தகவல்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். பட் அது வரைக்கும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 கேள்வி கேட்கலான்னு வந்தேன். ஐயா பேசுகிறப்ப சொன்னார் குருவோட முக்கியத்துவம் எவ்வளோ இந்த வாழ்க்கைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி பார்க்குறப்ப குருவோட ஒரு பாடல் தான் ஐயா கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு திரு சிந்தித்தல் தானே சொல்லிட்டு பாடியிருக்காரு அகத்தியர். ஸோ குருவோட முக்கியத்துவம்ன்றது அந்த பாடல் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ குருவின் நாமம் செப்பல்னா எப்பவுமே குருவை சிந்திச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்களா? இல்லை குருன்றவர் எவ்வளோ முக்கியம்ன்ட்டு இந்த பாடலில் சொல்கிறாருன்றது புரியுது. ஸோ உங்கள் விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி. நான் இதுக்கு முன்னாடியே சொன்னோம் இல்லையா? ஸோ குரு எவ்வளோ முக்கியம் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு. குருன்றது வந்து வெளியால் இல்லை. அதனால தான் நம்ம ஆசிரமத்துலேயே வந்து மனமே குருன்னு சொல்லியிருக்கோம். குருன்ற ஒரு விஷயம் வந்துட்டு வெளியில் இல்லவே இல்லை. நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றோடி நம்ம ஜனனத்துலேருந்து மரணம் வரைக்கும் அந்த குருன்ற விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே குரு இருக்குது. ஒரு விஷயம் கற்றுக்கிறதுல குரு இருக்குது. அதுதான் வந்துட்டு இங்கே திருமூலர் சொல்கிறாரு. ஒரு குரு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆன்மீக பாதையில் அதுவும் வந்துட்டு தெளிவு அடைந்த குரு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா ஆன்மீகம்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? அது வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா வாஸ்ட் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க. ரொம்ப ஒவ்வொரு நிலையில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஏற்ற நிலையை வந்துட்டு அங்கே வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சராசரி மனிதனாக இருக்கிறச்சே நம்ம வாழ்க்கைக்கு எது தெளிவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எந்த குரு வந்து நம்ம தெளிவான விஷயம் சொல்கிறாங்க, தெளிவுபடுத்துகிறாங்க, நம்மளோட குழப்பத்திலேருந்து நம்மளுக்கு எங்கே தெளிவு கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம குருவை வந்துட்டு நாடி வரமே தவிர்த்து வேறு எந்த விஷயத்துக்கும் நம்ம குருவை வந்து நாடி வரப்போகிறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் எந்த குருக்கிட்ட இருந்தாலும் அந்த குருக்கிட்ட வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உண்மையாக இருக்கோன்றது முக்கியம். இதுக்கு முன்னாடியே சரணாகதின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். சரணாகதிக்கு என்ன அர்த்தம் முதல்லன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம கம்ப்ளீட்டாக ஒப்படைச்சிடுறோம். நான் யார், நான் எங்கேருந்து வரேன் அதெல்லாம் முக்கியமே இல்லை. நான் இந்த குருக்கிட்ட வந்துட்டேன் சீடனான்னா, நான் இங்கே இருக்கிற 10 சீடர்களை நானும் ஒரு சீடன். நான் கம்ப்ளீட்டாக அந்த குரு சொல் வாக்கு செயல்படி நான் அது கம்ப்ளீட்டாக நடந்துப்பான்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே தவிர்த்து நான் இங்கே இப்படி இருப்பேன், நாளைக்கு போனதான் வந்து நான் வேறு மாதிரி மாறிடுவேன், இல்லை நான் இன்றைக்கி இந்த குருக்கிட்ட போவேன், நாளைக்கு அந்த குருக்கிட்ட போவேன், அதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது. ஒரு குருவை பிடிங்க, அந்த குரு சொல்லித்தர வழியை பின்பற்றுங்க, அவங்க கொடுக்குற வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுடைய தேடல் அங்கே கிடைக்கலன்னா உங்களுக்கு சரியான குருவை வந்து பார்க்க ஆரம்பிங்க. அந்த எண்ணத்தை நீங்கள் பதிச்சு தேட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியான குரு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருப்பாங்க, எல்லாருக்குமே கிடைப்பாங்க. ஏன்னா வந்துட்டு தெளிவு, அதாவது வந்துட்டு இங்கே ஒரு மனிதனாக இந்த பிறவி எடுக்கிறதே எதுக்குன்னா உத்தமனை காண்றதுக்குன்னு தான் சொல்கிறோம். உத்தமனை காண்றதுக்கு பிறந்துட்டு மனிதனா எதுக்கு உத்தமனை காணணும்? அந்த தெளிவு பெறுறதுக்கு, மறுபடியும் வீடு பேர் அடைகிறதுக்கு. ஸோ அந்த தெளிவு கிடைக்கணும்னா ஒரு குரு இல்லாமல் வந்துட்டு நம்மளால் அந்த தெளிவு கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் சொன்னாங்க தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன தொட்டு காட்டாத வித்தை? யார் தொட்டு காமிக்கணும்? நல்லா தெரிஞ்ச ஆள் தொட்டு காமிக்கணும். இப்போது ஒரு கடலில் கப்பலை கொடுத்து ஓட்டுன்னு சொன்னோம்னா ஓட்ட முடியுமா நம்மளால்? நம்மளுக்கு அந்த பயிற்சியே இல்லை நம்ம அதை பற்றி படிக்கவே இல்லை. ஏன்னா அதை பற்றி படித்தவங்க நம்மளுக்கு சொல்லி தரணும். சொல்லி தந்தால் தான் அந்த எப்படி வந்துட்டு அந்த கடல் சீற்றம் இருக்கும்போதோ இல்லை புயல் இருக்கும்போதோ எப்படி வாகனம் ஓட்ட முடியும், அந்த கப்பலை ஓட்ட முடியும்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்துட்டு அந்த சார்ந்து நிற்காமல் எதையும் சார்ந்து எப்படி நிற்க முடியுமா ஒருவரால்? பிறக்கும்போது எப்படி பிறந்தீங்க? எத்தனை பேரோட பிறந்தீங்க? தனியாக தான் பிறந்தேன். போகும்போது தனியாக தான் பிறந்தேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த காலத்தில் நம்ம சித்தர்கள் முனிவர்கள் எல்லாருமே வந்துட்டு தனித்து இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் காட்டில் போயிட்டு இருந்தாங்க, தவம் இருந்தாங்க. அதாவது தவம்னா வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி தவம் இல்லை. அதாவது ரொம்ப கொடூரமான தவம். எத்தனைனா பல வருடங்கள்
திருமந்திரம் எழுதியிருப்பார். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து விழிச்சு எழுதினாராம். அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக தவம் இருந்து அந்த 4 வரியை வந்து எழுதிட்டு மறுபடியும் தவத்தில் போயிடுவாராம். ஸோ அந்த மாதிரி தவத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா ஆன்மீகத்திலே பரிணாம வளர்ச்சி ஆக ஆரம்பிச்சிச்சு, அப்படி தான் சொல்லணும். எப்படி ஆகிடுச்சுன்னா வந்துட்டு ஹோட்டல் ரூமில் அழகாக ஏசி போட்டு அழகாக வந்துட்டு குஷன் சேரெல்லாம் போட்டு சுகமாக உக்காந்துக்கிட்டு அந்த மாதிரி சொல்லித்தர ஆன்மீகம் அளவுக்கு பரிணாம வளர்ச்சி ஆயிடுச்சு. ஏன் அந்த மாதிரி ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஆன்மீகமும் வந்து எளிமைப்படுத்த ஆரம்பிச்சுது. இப்போது நம்ம உபதேசம் நம்ம எல்லோரும் வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு உபதேசம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு சித்தர் பாட்டை படித்து காமிச்சு இந்த சித்தர் பாட்டோடைய விளக்கம் தான் நீங்கள் இப்போது இந்த உபதேசத்தில் பண்ண போகிறது அப்படி தானே சொல்கிறாங்க. உபதேச குரு இங்கே சொல்லும்போது அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம். ஸோ அது எதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க? ஏன்னா நம்ம அந்த காலத்தில் சித்தர்கள் அதை அனுபவித்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாராலுமே அது கடைப்பிடிக்க முடியுமானா கடைப்பிடிக்க முடியாது. எல்லாராலையுமே வந்துட்டு 3 மாதம் காட்டில் போய் உட்காரணும்னா காட்டில் போய் உட்கார முடியாது இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகிடுச்சுன்னா ஆன்மீகம் அதுக்கு ஏற்ற மாதிரி எளிமையாக ஆரம்பிச்சிடுச்சு. எளிமையாகும்போது மக்கள் வந்துட்டு அதிகமாக வருவாங்கன்ற ஒரே நோக்கத்தோடு அது எளிமைப்படுத்தி ரொம்ப எளிமையாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த எளிமையாக பண்ணி கொடுக்கறதுனால எவ்வளோ வந்துட்டு நம்மளுக்கு அந்த இறைநிலையை அடைவோன்றது தான் இங்கே கேள்விக்குறி. ஒரு நாள் ராத்திரி போயிட்டு குருவோட உக்காந்துட்டு வந்துட்டால் மற்ற நாள் எல்லாம் நம்ம வேலையை பார்த்துக்கலான்னா இறைநிலை அடைய முடியுமானா அது நம்ம ஏமாற்றிக்கிற விஷயம். இல்லை வந்துட்டு ஒரு 2 நாள் ஹோட்டலில் ரூம் போட்டு தராங்க, இல்லை ஹோட்டலில் வந்து கான்ஃபரன்ஸ் புக் பண்ணி ஆன்மீகம் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் அந்த பக்கமே போக இல்லை, ஒரு வாழ்க்கையில் ஒரு வாட்டி போயிட்டு வந்தால் போதும். அந்த மாதிரிலாம் நிறையா கோர்சஸ் வந்துட்டு இருக்குது ஆன்மீகத்தில். கோர்ஸ் அதுலேயே அந்த கோர்ஸ் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணால் இறைநிலை அடைய முடியுமா? அடையவே முடியாது. இறைநிலை அடையணும்னா எப்படி நம்ம நார்மல் உலகத்தில் வந்துட்டு பள்ளிக்கூடம் போய் ஒவ்வொரு வகுப்பாக படித்து இந்த மேல்நிலை படிப்பு அதுக்கு வரமோ அந்த மாதிரி இந்த ஆன்மீகத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவப்பட்டு வரணுமே தவிர்த்து ஒரே நாளில் இதுதான் கற்றுக்கிட்டு வந்துட்டு ஓகே நீங்கள் போய் பயிற்சி பண்ணிக்கோங்க, அடுத்த வாட்டி வரணுமா ஓகே அதுக்கு வந்துட்டு மறுபடியும் இன்னொரு கிளாஸ் ஹோட்டலில் வைப்பாங்க இல்லை இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா ஆன்மீகம் கண்டிப்பாக வரவே வராது. எப்பயுமே ஒரு குரு தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு மெய் குருவும் அவர் இருக்கிற இடத்த விட்டு நகர மாட்டார். இதே தான் பட்டினத்தார் வந்து சொல்லியிருக்காரு, இருக்கும் இடத்தை விட்டு நகர மாட்டேன், அன்போடு உணவு கொடுத்தால் எடுத்துப்பேன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக? அவர் ஒரே ஒரு சீடன் தான் இருந்தார். அவர் இருக்கிற இடத்த விட்டு நகரவே இல்லை. எந்த குருவும் ஊராக போயிட்டு ஆன்மீகத்தை விற்க மாட்டாங்க. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம குருவை தேடி வந்தோம்னா ஒரு மெய் குரு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பார். கண்டிப்பாக அந்த மெய் குரு ஆன்மீகத்தை உண்மையான ஆன்மீகத்தை சொல்லித்தரத்துக்காக ரெடியாக இருப்பார். நம்ம அங்கே போயிட்டு அந்த குரு கிட்ட என்ன ஆன்மீகத்தை கற்றுக்கிட்டு அதை எப்படி பயிற்சி பண்ணி மேல்நிலைக்கு வரணும்ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றிங்கய்யா. அதே மாதிரி இதில் இந்த ஆன்மீகம்ல பார்த்திங்கன்னா முன் ஜென்ம வாசனை அப்படின்னு சொல்லி பிரபலமாக கேள்விப்படுறோம். அதே மாதிரி கர்ம வினைன்றதும் கர்ம வினை பற்றி நிறையா பேசிட்டீங்க, நீங்களும் முன்னாடி கூட சொன்னீங்க. ஆனால் இந்த முன் ஜென்ம வாசனையினால் மட்டுமே ஒரு குரு நம்மளுக்கு கிடைப்பாரா, இல்லை நம்ம இந்த ஜென்மத்தில் எடுக்கிற முயற்சினால் குரு நம்மளுக்கு கிடைப்பாரா? இந்த ஆன்மான்ற ஒரு விஷயம் மட்டும்தான் மறுபடியும் வந்துட்டு உடல் எடுக்குது. உடல் எடுக்கும்போது என்ன ஆகுன்னா இப்போ நம்ம செய்கிற பாடம் தத்துவமே என்னென்னா உன்னை அறிவது. கரெக்டாக? நம்மளை அறிகிறது. நம்மனா யாருன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மனா உடம்பா, உயிரா, உடலா, கையா, காலா, தலையான்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உபதேசத்தில் பண்ணுறதே நம்ம ஆன்மாவை அறிகிறதுக்கும் நான் யார் என்று தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதை தான் ரமண மகரிஷி வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அவர் வந்துட்டு கிரிவலம் சுற்றிக்கிட்டே இருந்தாராம். கிரிவலம் சுற்றிட்டு அந்த மலை கிரியெல்லாம் ஏறி இறங்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு, சாமி நானும் உங்களை மாதிரி ஆகணும், நான் என்ன பண்ணட்டோன்ட்டு கேட்டிருக்காரு. அவர் என்ன சொன்னாராம், நீ வந்துட்டு என்ன மாதிரி நடான்ட்டு சொல்லிட்டாராம். இவரை என்ன பண்ணார், 6 மாதம் ஃபாலோயர் மாதிரி, அது நாய்க்குட்டி மாதிரி வந்துட்டு இவர் பின்னாடியே போயிருக்காரு. ரமண மகரிஷி பின்னாடியே சுற்றி இருக்காரு. 6 மாதம் பொறுத்து ஒன்றும் எதுவும் தெரியலையாம். அப்புறமா ரமண மகரிஷி அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் போய் கேட்டார், சாமி நீங்கள் சொன்னீங்க உங்களை மாதிரி இருக்கணும்ன்ட்டு, நானும் உங்களை மாதிரி மலையெல்லாம் சுற்றினேன், ஆனால் ஒன்றுமே தெரியலையே, நான் என்ன பண்ணுறேன்னு கேட்குறது. எப்பா நான் என்ன மாதிரி இருக்க சொன்னேன், நான் என்ன மாதிரி இருக்க சொன்னேன்னு முதல்ல புரிஞ்சிக்கோ. முதல்ல நீ யாருன்னு முதல்ல புரிஞ்சிக்காம நீ இதை சுற்றுறதுனால என் பின்னாடி சுற்றுறதுனால ஒன்றுமே வராது. அந்த மாதிரி வந்துட்டு இங்கே நம்ம கொடுக்குற உபதேசமும் என்னென்னா
நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்ம அந்த உயர்நிலை அடைகிறதுக்காக. இந்த நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு சொல்கிறேன். ஒரு வாட்டி இந்த ஆன்மீக பாதையில் வந்து அந்த ஆன்மாக்கு உணர்த்திட்டு அந்த மனமாகப்பட்டதை வந்துட்டு அடக்கி இல்லை வந்துட்டு அந்த ஆன்மா கிட்ட சேர்த்துட்டோம்னா அந்த ஆன்மா விழிப்பு நிலை அடைஞ்சிடும். ஒவ்வொரு பிறவி எடுக்கும் போதும் இந்த பாடம் எவ்வளோ தூரம் ஆன்மீகத்தில் உயர்நிலை பெற்றிருக்கோமோ அதுக்கேற்ற உடம்பை தான் அந்த ஆன்மா மறுபடியும் போய் எடுக்கும். யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம பிறப்பை வந்து நம்மளால் நிர்ணயிக்க முடியாது, நம்ம அம்மா அப்பாவை நிர்ணயிக்க முடியாதுன்ட்டு. ஆனால் ஞானிகளுக்கு அப்படி இல்லை. நம்ம எவ்வளோ புராண கதைகளில் கேட்டுருக்கோம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து எந்த உடம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஞானம் முதிர்ச்சியை வச்சு நம்ம அந்த உடம்பை போய் எடுத்துக்கலாம். அதுக்கு அப்போது அங்கே இப்போ என்ன பயிற்சி பண்ணமோ அதுக்கு அடுத்த நிலைக்கு வந்துட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அமைய ஆரம்பிக்கும். இதுவே தான் வந்துட்டு சொன்னாங்க சரியை, கிரியை, யோகம், ஞானம் சொன்னாங்க. 4 நிலை சொன்னாங்க. சரியில் இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டு கிரியைக்கு போவோம், கிரியையிலேருந்து யோகத்துக்கு போவோம், யோகத்துலேருந்து ஞான நிலைக்கு போவோம். இதெல்லாம் எப்படி அந்த வளர்ச்சி நடக்கணும்னா நம்ம போகிற பாதையில் நம்ம ஆன்மாக்கு எவ்வளோ உணர்த்துகிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் அந்த முதிர்ச்சியோ இல்லை போன ஜென்ம வாசனை அதோடைய தொடர்ச்சியோ வர ஆரம்பிக்கும். நன்றிங்கய்யா. இப்போது நம்ம குரு சொல்லி கொடுக்குற பாடமுறைகளுக்கும் பிரம்மசூத்திர குழுவில் இருக்கிற சீடர்களுக்குமே வெளியில் இருக்கிற சீடர்களுக்குமே நிறைய வேறுபாடுகள் இருக்குது. நம்ம மேலோட்டமாக ஆன்மீகத்தை படிக்காமல் உள்நோக்கி பயணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம், பண்ணிட்டும் இருக்கோம் நம்ம ஆக்சுவலாக. ஆனால் இந்த கோடான கோடி மக்கள் தொகையில் இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம இந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்து இருக்கிற நோக்கம் என்னன்னா, இந்த ஒரு கேள்வி கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நம்மளோட நோக்கம் கொஞ்சம் சற்றே மாற்றி சிந்திச்சிருக்கோம் நம்ம எல்லாருமே. இந்த பக்தி பண்ணுறது நீங்கள் சொன்ன மாதிரி சரியை, கிரியைன்றதெல்லாம் தாண்டி ஒரு மாற்றம் நம்மளுக்குள்ளே ஏற்படணும்னு சொல்லி யோசித்து ஐயாவை அணுகி ஐயாவை நோக்கி இந்த பிரம்மசூத்திர குழு பாடசாலைக்கு வந்து அடைஞ்ச பிறகு நம்ம நோக்கம் என்னவோ சரிதான், இங்கே வந்து அடைஞ்சு நம்ம மேல்நிலைக்கு போகணுன்ற நோக்கத்தோடு தான் வரும். அந்த நோக்கம் வந்துட்டு ஒரு தீப்பந்தம் மாதிரி இல்லாமல் தீக்குச்சி மாதிரி இருக்குது அந்த நோக்கம். இப்போ ஒரு நோக்கத்தோடு நம்ம பயணம் பண்ணோம், மற்ற உலகத்தினரை விட சற்றே மாற்றி சிந்திச்சு நம்ம இந்த ஞான பாதைக்கு அடையணும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். ஆனால் அங்கே வந்த வரைக்கும் அந்த தீக்குச்சி ஆனது வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒரு செகண்டில் நொடியில் அணைஞ்சி போகிற மாதிரி அந்த நோக்கம்ன்றது காணாமல் போயிடுது. ஸோ அந்த நோக்கத்தை வந்து தீப்பந்தம் மாதிரி பற்றி பற்ற வச்சுக்கிறது எப்படி? சதா குரு போதனைகளை சிந்திச்சுட்டு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தீப்பந்தம் பற்ற வைக்கிறீங்க, உங்கள் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். தீப்பந்தம் வந்துட்டு எவ்வளோ நேரம் எரியும்? அதுக்குள்ளே இருக்கிற மண்ணெண்ணெயோ இல்லை என்ன ரசாயனம் ஊற்றுறமோ பத்துறதுக்கு அதில் இருக்கிற வரைக்கும் எரியும். அதுக்கப்புறம் அடங்கிடும். அதே தான் நம்மளும் என்ன பண்ணுறோம்னா அந்த வேகம் இருக்கிற வரைக்கும் கபகபா நீங்கள் வரும், வேகமாக கற்றுக்குறோம், பண்ணணும்னு நினைக்கிறோம், உட்காடுறோம். 1 மாதம் போகுது, 2 மாதம் போகுது, மண்ணெண்ணெய் மசாலா காலி ஆகிடுச்சு. காலியானதும் வந்துட்டு அது வேகம் கம்மியாயிடுது. ஸோ இந்த தீப்பந்தம் நிற்காமல் இருக்கிறதுக்கு மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து குருவுடைய சொற்பொழிவை கேட்டு சதா அதை சிந்திச்சுக்கிட்டே இருந்து இந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த வேகம் கம்மியாகாது. இன்னொன்று 2வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே உபதேசம் தரோம், மாதம் உபதேசம் தரோம், வாங்குகிறோம், சொன்ன மாதிரி பயிற்சி பண்ணுறோம்.